காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 32 நாட்களாக நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டு இருக்கிறதுனால டோக்கன் வாங்கிய விவசாயிகள் வெளியே காத்து கிடக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தமிழகத்துல கடந்த 50 ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு நடப்பாண்டு நெல் உற்பத்தி அதிகரிச்ச நிலையில கொள்முதல் செய்வதற்கான முறையான ஏற்பாடுகளை உணவுத்துறை செய்யல. கடந்த மாதமே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டும் கோணிப்பைகள் சணல் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தட்டுப்பாட்டு காரணமாக நெல் கொள்முதல் முறையாக நடக்கலன்னு காரணம் கூறப்பட்டது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே குவித்து வைக்கப்பட்ட மூட்டைகள்ல நெல்மணிகள் முளைக்க தொடங்கியிருக்கு. டெல்டா மாவட்டங்கள்ல இப்பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததை தொடர்ந்து அங்கு கொள்முதல் பணிகள் விறுவிறுப்பாக நடத்தி வருது. ஆனா காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நெல் கொள்முதல் பணிகள்ல இன்னமும் சுணக்கம் இருந்து வருது. கடந்த 32 நாட்களுக்கு மேலாக நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்துட்டு இருக்காங்க. கொள்முதல் செய்வதற்கான டோக்கன் வழங்கிய அதிகாரிகள் விவசாயிகளை அலக்கழித்து வருவதாக புகாரும் எழுந்திருக்கு. வரும் 31ஆம் தேதியுடன் சில கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு.